ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ண போகிறோம். நிறைய பேர் நிறைய விதமான வெண்பொங்கல் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்களெல்லாம் போய் சாப்பிடுவோம் வெண்பொங்கல். அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாகவும் அழகாகவும் இருக்கும். தொட்டோம்னா பஞ்சு போல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கொலகொலப்பாக இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த படியில் அரைப்படி பச்சரிசி, அதே படியில் அரைப்படி அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் கலந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த படியில் பருப்பும் அரிசி சேர்த்து ஒரு படி போட்டோம், அதில் தான் இப்போ தண்ணி அளந்து ஊற்றுறோம். இது 3 படி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு இதில் 1க்கு 3 ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குலைவாக வெந்திருக்கு. பார்க்குறப்போ முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா கொலகொலப்பாயிரும். இந்த மாதிரி நல்லா கொலகொலப்பாக வேக வச்சு தான் நம்ம எடுக்கணும் பொங்கலுக்கு. அப்போ தான் ருசியாக இருக்கும். அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டதுமே பட்டுன்னு வெடிக்கும். பார்த்து தள்ளி நின்றுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்குறதுனாலும் ஓகே, இல்லை சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பொங்கலில் ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றி கலந்தால் அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளித்தாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெண்பொங்கல் செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சை மிளகாய் போடுறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னா பச்சை மிளகாயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வரமிளகாய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பொங்கல் வெண்பொங்கலுக்கு நல்லா இருக்காது, கலரும் மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாய் சேருங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்க்காம கூட இருக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. சூப்பரான வெண்பொங்கல். நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார், வடை இது கூட எல்லாம் பரிமாறினா அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வெண்பொங்கல் இது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.